வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். சூரி, சசிகுமார், உன்னிமுகுந்தன் மற்றும் பலர் நடிச்சு துரை செந்தில்குமார் இயக்கத்துல யுவன் சங்கர் ராஜா இசையில உருவாகி இருக்க படம் தான் கருடன். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருடன் இந்த படத்தோட கதை என்னன்னா, தேனி மாவட்டத்துல கோம்பைன்ற ஊர்ல சசிகுமார் லாரி டிரான்ஸ்போர்ட் நடத்திட்டு செல்வ செழிப்பா இருக்காரு. அவரோட நண்பன் தான் உன்னிமுகுந்தன். இவர் ஒரு ஜமீன் பரம்பரை வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லலாம். இப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவருமே ஒரு செங்க சூழல் நடத்திட்டு இருக்காரு. இந்த ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. எந்த மாதிரினா, தளபதி படத்துல ரஜினி மம்புட்டி எந்த அளவுக்கு நட்பா இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் கூடயும் க்ளோஸா இருக்கவர் தான் சூரி. அவர் உன்னிமுகுந்தன் சின்ன வயசுல பண்ண ஒரு உதவிக்காக அவர் கூடவே சின்ன வயசுல இருந்து ஒரு நாய் மாதிரி விசுவாசமா இருக்காரு. உன்னிமுகுந்தன் கண்ணசைச்சா போதும் சூரி உடனே செஞ்சு முடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு விசுவாசமா நடந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் உன்னிமுகுந்தன் பணத்துக்காக ஒரு தப்பான வழிக்கு போறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சசிகுமாரும் இது வேணான்னு கண்டிக்கிறாரு. இதுல இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருது. நட்புல விரிசலும் விழுகுது. இந்த பிரச்சனையில சூரி எந்த பக்கம் நின்னாரு, நியாயத்து பக்கம் நின்னாரா இல்ல விசுவாசம் பக்கம் நின்னாராங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட் பாத்திரலாம். இந்த படத்தோட கதை என்னவோ ஆதி காலத்து கதை தான். தமிழ் சினிமால காலங்காலமா அடிச்சு துவைக்கிற ஒரு கதை. நல்லா இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பகையாளியா மாறினாங்கிறது. இப்படிப்பட்ட அவுட்டேட்டட் ஸ்டோரியா ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேவை வச்சு படத்தை ரொம்பவே எங்கேஜிங்கா டைரக்டர் கொண்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் படத்துல இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக எடுத்துக்கிட்டாங்க. அப்படி இன்ட்ரோ பண்ணி முடிச்சதுமே படம் பரபரன்னு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. படத்தோட ஸ்கிரீன் பிளே என்னவோ புதுசாவோ டிஃப்ரெண்டாவோ கிடையாது. வழக்கமா தமிழ் சினிமால எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டை ஒரே நேர்கோட்டுல புடிச்சு அடுத்து என்னன்னு ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போயிட்டாங்க. படத்துக்கு தேவையில்லாத எந்த சீனுமே படத்துல இல்ல. எது தேவையோ அதை மட்டும் தான் எடுத்திருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே யதார்த்தமா விறுவிறுப்பா கொண்டு போயிருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தெரிஞ்சிச்சு. தமிழ் சினிமா கதையை நம்பி தான் இருக்கே தவிர ஹீரோஸ் நம்பி இல்லைங்கிறத இதுல கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சூரிக்காக ஒரு படம் பண்ணாம படத்துக்காக சூரிய உட்கார வச்சிருக்காங்க. அது நல்லாவே இருந்துச்சு. படத்தை பார்த்தா இவர் தான் ஹீரோன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே நம்ம சசிகுமார் தான் ஹீரோவா தெரியுறாரு. செகண்ட் ஹாஃப்ல தான் சூரிய ஹீரோவா மாறுறாரு. பரவாயில்ல, நல்லாவே விட்டு கொடுத்து நடிச்சிருக்காங்க. ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான் இது. அதே மாதிரி இந்த படத்துல லேடிஸுமே நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேங்கிறத இதுல கரெக்டா ப்ரூவ் பண்ற மாதிரி ஆக்ட் கொடுத்திருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல நடிச்ச சூர்யா அவருக்கு என்ன வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாவே கொடுத்திருந்தாரு. விடுதலை படத்துல எந்த அளவு அவருக்கு மீட்டர் ஒர்க் அவுட் ஆகணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி இந்த படத்துல பிளே பண்ணிருக்காரு. ஆனா விடுதலையை விடவே இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. அதுவுமே இங்க நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூரிக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, நம்ம கதை நாயகன் தான், கதாநாயகன் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கதையை கரெக்டா சூஸ் பண்ணி அதுல கரெக்டா டிராவலும் பண்றாரு. உன்னிமுகுந்தன் சூரி கிட்ட ஸ்டார்டிங்ல என்னடான்னு கேட்ட உடனே ஒட்டு மொத்தத்தையும் ஒப்பிக்கிறது என்னவோ காமெடியா இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல அதான் மாசா இருந்துச்சு. படத்துல இவரு காமெடியும் பண்ணிருக்காரு. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த மீட்டருக்கு ஏத்த மாதிரி காமெடி பண்ணிருக்காரு. அது ஏத்துக்கிற மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இன்டர்வெல் சீன்ல சூரியோட டிரான்ஸ்பர்மேஷன் சீனும் ப்ரீ கிளைமேக்ஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல சூரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் டாப் நாச்சா இருந்துச்சு. அதே மாதிரி சசிகுமாருக்கு உன்னிமுகுந்தன் ஒரு ஸ்கெட்சை போட்டிருப்பாரு. அப்போதைக்கு சூரிய யதார்த்தமா போய் அங்க சமைக்கிற மாதிரி கத்தி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. என்னென்ன இது கத்தி அப்படின்னு. ஓ, சமையலுக்கா நான் பண்ணாதான் எங்க அண்ணனுக்கு பிடிக்கும். அப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அது எல்லாமே யதார்த்தமா இருந்துச்சு. இப்படி பெர்ஃபார்மன்ஸ்ல பண்ணி இருந்தாரு. இதே லைன்ல போனார்னா தமிழ் சினிமால மிகப்பெரிய ஹீரோவா ஆகிறதுக்கு சூரிக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சசிகுமார் எனக்கு இந்த படத்துல அவர் பார்த்ததுமே ஒரு வருத்தம் இருந்துச்சு. சூரிக்காக இவரை இறக்கிக்கிட்டு நடிக்கிறாரேன்னு ஒரு தோணுச்சு. ஏன்டா இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கருடன் படத்து ப்ரொமோஷன்ல விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரையும் மட்டும்தான் வச்சு தூக்கி பேசினாங்க. சசிகுமாரை பத்தி எதுவுமே யாரும் பேசல. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. அதனால தான் எனக்கு இப்படி தோணுச்சு. அதுவும் லாஸ்ட் இயர் அவர் தான் தரமான படம் கொடுத்திருந்தாரு அயோத்தின்னு. அவரை போய் யாருமே அட்ரஸ் பண்ணல. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. பட் இந்த படம் பார்த்ததுமே அவரை தவிர இந்த கதாபாத்திரத்தை வேற யாராலுமே நடிக்க முடியாதுன்ற அளவுக்கு தரமா பண்ணியிருந்தாரு. அவரோட கதாபாத்திரம் எந்த மாதிரினா, சுந்தரபாண்டியன், சுப்பிரமணியபுரம் இந்த படத்துல எப்படி நட்பை நம்பி முதுகுல குத்து வாங்குவாரோ அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ரொம்ப இன்னசென்டா இருக்கிறது, நியாயத்துக்காக போராடுறது, நட்புக்காக உயிரை கொடுக்கறதுன்னு அவரோட கேரக்டரை ரொம்பவே பிரமாதமா பண்ணிட்டாரு. உன்னிமுகுந்தன் இவரோட கேரக்டர் கொஞ்சம் நெகட்டிவ் சைடான ஒரு கேரக்டர் தான். அவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் டெப்தா எழுதிருக்கலாம். மேலோட்டமா எழுதிட்டு விட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்க ஒருத்தன் திடீர்னு அவனோட ஃப்ரெண்டையே போடுற மாதிரி எழுதிருந்தாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் துரோகம், அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே அதை கொஞ்சம் நம்புற மாதிரி அழுத்தமா எழுதியிருக்கலாம்.
அவருமே அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் சூப்பரா பண்ணிட்டாரு. இருந்தாலுமே அவரோட அந்த டப்பிங் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். மலையாளம் கலந்த ஸ்லாங்கா தான் அவர் பேசிட்டு இருந்தாரு. மத்த எல்லாருமே தேனி பாஷையில பேசிட்டு இருக்கும்போது இவரு மட்டும் மலையாளத்துல பேசும்போது ஒரு மாதிரி பிசுறு தட்டுச்சு. மத்தபடி இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பா காப்பா நடிச்சிருந்த சமுத்திரக்கனியும் சசிகுமாரோட ஒய்ஃபா நடிச்சிருந்த சிவாடா நாயரும் பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னிட்டாங்க. டெக்னிக்கல் வைஸாம படம் ரொம்பவே சவுண்டான படம் தான். சினிமோட்டோகிராஃபி ஒரு ரூரல் வில்லேஜ் எப்படி இருக்குமோ அதை கரெக்டாவே கண் முன்னாடி நிப்பாட்டி இருந்தாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் ரத்த கலரியா இருந்தாலுமே ரசிக்கும்படியே எடுத்திருந்தாங்க. எடிட்டிங்குமே பார்த்து ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. இவனோட இசையுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் தான். ஏதோ சூரிக்கும் ஹீரோனுக்கும் வர ஒரு சாங் மட்டும் கேட்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. மத்தபடி சாங்ஸ் எல்லாம் ஓகே தான். ஆனா அவர் படத்துக்கு போட்ட பிஜிஎம் எல்லாமே தரமா இருந்துச்சு. படத்தை அடுத்த கட்டத்துக்கு அதுதான் எடுத்துட்டு போச்சு. நெகட்டிவ் சைட் பார்த்தரலாம். படத்துல சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது. அது எல்லாமே முன்கூட்டியே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி படத்துல சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்மே இருக்கு. குறிப்பா இன்டர்வெல்ல சூரிய ஒருத்தனோட கையை வெட்டிடுவாரு. அது சாமி தான் வெட்டுனாருன்னு அந்த சீனையை அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவரை விசாரணை பண்ணாங்களா, ஜெயில போட்டாங்களான்ற மாதிரி எதுவுமே இருக்காது. கிளைமேக்ஸுமே ரொம்பவே சப்புன்னு முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. வழக்கமா தமிழ் சினிமால எப்படி சட்டுப்பட்டு முடிப்பாங்க அதே மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னவோ ஆர்கானிக்கா இருந்தாலும் படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே ஆர்டிபிஷியலா தெரிஞ்சிச்சு. அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா படம் இனிமே தரமா இருந்திருக்கும். சரி அதெல்லாம் விடுப்பா, படம் எப்படிப்பா இருக்கு பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, தரமான ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல செகண்ட் ஹாஃப் ஒட்டு மொத்தத்துல குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 3.75 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க கருடன் படம் பார்த்துட்டீங்கன்னா படத்தை பத்தின உங்களோட தாட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை டட்டா பை பை வாட்டா.